இங்கே இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி புத்தகமாகிய மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பருக்கு அர்த்தம்னா 400 வருஷங்கள். அந்த 400 வருஷத்தில் அந்த இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 400 வருஷத்தில் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறார். காலங்கள் நிறைவேறின போது அப்படின்னு நம்ம படிப்போம். அது என்ன காலங்கள் நிறைவேறினது? இந்த நாட்களில் தான் ஆண்டவர் ஒரு கிரேக்க ஒரு போர் வீரனை எழுப்புறார். 30 வயசு, ஒரு யங் மேன். அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகம் முழுவதையும் நான் ஆண்டு கொள்ள போகிறேன்னு வர்றார். என்னங்க? மகா அலெக்சாந்தர் ஆரம்பித்து அங்கேருந்து அந்த 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 மத்திய பகுதி அவ்வளவையும் வென்று கிட்டத்தட்ட ஏன்னா இது என்னது இந்தியா வரைக்கும் வர்றாரு. அது வரைக்கும் கொண்டு வந்துடுறார். இந்து தேசம் வரைக்கும் கொண்டு வர்றார் மகா அலெக்சாந்தர். இவருடைய கலாச்சாரம் கிரேக்க கலாச்சாரம். கிரேக்க கலாச்சாரம் தத்துவத்திற்கு பெயர் போனது. அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானது. அதை என்ன சொல்லலாம்? அந்த கிரேக்க மொழியை என்ன சொல்லுவாங்க? செம்மொழின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில் எல்லாமே பேசப்பட்டது. அப்போ என்ன நினச்சுன்னா, இந்த முழுமையான அனைத்து பகுதிகளிலுமே இப்போ கிரேக்க மொழியானது பொது மொழியாகிவிட்டது. இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் கிரீக். இது ஏன் ஆண்டவர் இதை கொண்டு வர்றாருன்னு ரொம்ப நல்லா திட்டத்தை நம்ம பார்க்கணும். அந்த பகுதி முழுவதுமாக எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இதற்கு பின்பதாக ரோம சாம்ராஜ்யம் வருது. அது பகுதியில் ரோம சாம்ராஜ்யம் எதற்கு பேர் போனதுன்னா, அரசு எப்படி அமைக்கப்பட வேண்டும், எப்படி ஒழுங்காக மக்கள் இருக்க வேண்டும், அதுக்கு அடுத்ததாக அதோடு கூட அவர்கள் அமைதி, இந்த பீஸ் ஆஃப் த ரோமன் எம்பையர், அது ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்குது. ஆனால் இந்த நாட்களிலே மேசியா வருவாருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு மேசியா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆக இந்த நாட்களில் தான் என்ன நடந்துச்சுன்னா, செப்டூஜியன் என்று சொல்லக்கூடிய அந்த முந்தைய ஏற்பாட்டை என்ன செய்யாங்க, கிரேக்க மொழியில் மொழியாக்கம் பண்ணாமல் இது எழுதப்பட்டது எபிரேய மொழியில். கிரேக்க மொழியில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா LXX எல் அதில் 50 10 100 சரி 50 ஒரு 10 60 10 70 செப்டூஜியன் பண்ணுவாங்க. 70 பேர் சேர்ந்து அதை மொழிபெயர்த்தார்கள் என்றும் வெவ்வேறு இடங்களில் எல்லாரையும் திரும்ப பார்க்கும்போது கரெக்டாக அதே மொழிபெயர்ப்பு எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க.